Madam Chairman, JMD, Vice Chairman, JS and Director. Also, our respected Professor Captain S. Govulnathan sir is present over here. Sir is Director for us, Allied Health Sciences, and my friend, Admission Director, Dr. Varadaraj, and other principals of Sister Concern, teachers, parents, above all, our budding students. First of all, I congratulate to all. You are coming with a lot of dreams in our institution. So, your parents, உங்களை பார்த்து இந்த கல்லூரியில் தேர்ந்தெடுத்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை பேர்த்த கேட்டிருப்பாங்க, எத்தனை பேர்த்த விசாரிச்சிருப்பாங்க, நம்ம குழந்தைங்க ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் நிறைய விசாரிச்சிருப்பாங்க. இந்த கல்லூரியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் விசாரிச்சிருப்பாங்க. இந்த கல்லூரியில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அதில் இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த கல்லூரி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கல்லூரியில் ஏதோ ஒன்று இருக்குது. அதை இப்போ பேசிட்டு போன எங்களுடைய ஸ்டூடெண்டுடைய ஃபீட்பேக்ல இருந்தே நீங்கள் அதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இங்கே இன்று 4 கல்லூரிகளும் சேர்ந்து ஒரு இனாகிரேஷன் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து 1993 ஃபர்ஸ்ட் இளையம்பாளையத்தில் ஒரு ஃபார்மசி கல்லூரியில் விதையா ஆரம்பித்தது. இன்னைக்கு ஒரு ஆலமரமாக விருட்சகமாக வளர்ந்து இன்னைக்கு இளையம்பாளையம் மட்டும் இல்லாமல், கிருஷ்ணகிரியில் மட்டும் இல்லாமல், சங்ககிரியிலையும் ஒரு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்போட ஒரு இன்ஸ்டிடியூஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுடைய சேர்மன் சாருடைய கடின உழைப்பு அப்படின்னா அது மிகையாகாது. எங்கள் ஃபார்மசி கல்லூரி 2017 வந்து நாங்கள் இங்கே சங்ககிரியில் தொடங்கினோம். முதல்ல ஒரு 60 ஸ்டூடெண்ட், அடுத்த 2018 100 ஸ்டூடெண்ட் அதை அப்கிரேட் பண்ணணும். இன்னைக்கு ஃபார்ம் டி கோர்சஸ் இருக்கு, 30 பேர் அதில் படிக்கிறாங்க. டிப்ளமோ 60 பேர், எல்லா சைடுமே ஃபுல் ஆயிடுச்சு இன்னைக்கு. இப்போ நான் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா, அடுத்தது எஃப்ஆர்ம் தொடங்குறதுக்காக இன்னைக்கு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் எங்கள் கல்லூரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு. பட் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கொஞ்சம் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் மை தேங்க்ஸ் டு ஆல். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்ததற்கு பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா, வருமுன் காப்போம், வந்தப்பின் காப்போம், பேணி காப்போம். அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. வருமுன் காப்போங்கிறது நேச்சுரோபதி. வரதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் உடலை பேணி காக்க வேண்டும். ஸோ அவங்க எந்நேரமும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும், இன்றைக்கும் இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்கள் பாடியை ரெஜினரேட் பண்ணி கொடுப்பாங்க. புத்துணர்ச்சியோடு நீங்கள் போகலாம், எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து கன்செஷனோடு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ரெண்டாவது, வந்தப்பின் காப்போம். ஓகே, நோய் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? நேச்சுரோபதியால் ஹீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் மருந்தை தான் நாடி ஆகும். ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்கள் மேலே கேர் எடுத்துப்போம். ஸோ இந்த இன்பிட்வீனில் பேணி காப்பாங்க நர்சிங். ஸோ ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. அவங்களும் இன்னைக்கு இருக்காங்க தென் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஃபார்மசி வந்து கேப், ரைட், ஃபில் த கேப் பிட்வீன் த ஃபிசிஷியன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேஷண்ட். ஸோ ஃபார்மசி இல்லைன்னா, ரைட், முழுமையான ஒரு மருத்துவம் வந்து முற்றுப்பெறாது. மருத்துவர் வந்து எழுதி கொடுத்துருவாரு, ரைட். ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் எப்படி நம்ம மருந்து வாங்குறது? ஸோ நிறைய ஸ்கோப் இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம அட்மிஷன் செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. நான் வரப்பே ரொம்ப சுருக்கமாக பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த கல்லூரியில் வரப்போ நிறைய கனவுகளோடு வந்திருப்பீங்க. உங்கள் சகோதரர்கள், உற்றார்கள், உறவினர்கள்லாம் சின்ன வயசில் கேட்டிருப்பாங்க, கண்ணன் என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு அந்த விட தெரிஞ்சிருக்காது. என்ன சொல்லியிருப்போம்? டாக்டர் ஆகும், இல்லை கலெக்டர் ஆகும், அல்லது இன்ஜினியர் ஆகும்னு சொல்லிட்டு.
ஆனால் இன்னைக்கு விட தெரிஞ்சிருச்சு இல்லையா? அனைவருக்கும் இன்னைக்கு நீங்கள் என்ன ஆக போறீங்கிறது உங்களுக்கு விட தெரிந்த நாளாக இது எண்ணிக்கொண்டு, ஸோ உங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.